கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் எதுலயும் நிதானத்தோட, அமைதியோட, பொறுமையோட, எச்சரிக்கையோட கடந்து போகணும் அப்படின்றத அறிவுறுத்துறதுக்காகவே இந்த சனி பெயர்ச்சி வருதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, இதுவரைக்கும் ராசிக்கு 5வது இடத்துல இருந்த சனி பகவான் 6வது இடத்துல வராருங்க. 6ஆம் இடம் எதிரி, ரண, ரோக, சத்துரு, கடன், சனம் அப்படின்றதுனால கொஞ்சம் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும். மறைமுகமான போட்டி அதிகரிக்கும், பொறாமை அதிகரிக்கும். உடல்நலன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதலாவே அடுத்த 1½ வருஷத்துக்கு கன்னிராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும். பணம் சம்பந்தமான விஷயம், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயம், கடனை வாங்குறது, கொடுக்கறது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருங்க. அதே மாதிரி ராசியில் இருக்கிற கேது கண்டிப்பா மன உளைச்சலை கொடுக்கும், மன ரீதியான தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி 7ல் இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத தொடர்பு, தேவையில்லாத பழக்க வழக்கம், அதனால பெரிய பிரச்சனை, சிக்கல், ஒரு தேவையில்லாத அசிங்க அவமானத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையா, நிதானமா, எச்சரிக்கையா, கவனத்தோட கன்னிராசிக்காரர்கள் கடந்து வந்தாலே போதும். ஆண்டவன் புண்ணியத்தில் உங்களுடைய வாழ்வு வெற்றியடையும். புதிய உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க. அப்படி இருந்துட்டாலே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும்.